வணக்கம் மக்களே. இந்த கழுகு இருக்குல்ல, கழுகு, அந்த கழுகு எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழும் தெரியுமா? 60 முதல் 70 ஆண்டுகள் அது உயிர் வாழும். ஆனால் சில கழுகுகள் 120 ஆண்டு முதல் 140 ஆண்டுகள் அது உயிர் வாழும். அது என்ன பண்ணும்னா, 70 வயது ஆன உடனே அதுக்கு தன்னுடைய காலுடைய நகம், தன்னுடைய அலகுகள் எல்லாமே வலுவிழந்து இரையை பிடிக்க முடியாம அது என்ன செய்யும்னா பசியோட இருந்து இறந்து போயிடும். ஆனா இந்த 120 140 ஆண்டுகள் உயிர் வாழணும்னு முடிவெடுத்த பருந்துகள் இருக்குல்ல, அது என்ன செய்யும்னா 70 வயது வந்த உடனே மிகப்பெரிய ஒரு உயரத்துல போய் அமைதியா உட்கார்ந்துருக்கும். தனக்கு சாவு வந்துருச்சு அப்படின்னு தெரிந்து அது அமைதியா இருந்து தன்னுடைய வலுவிழந்த அந்த காலுடைய நகங்களை பிச்சு எரிஞ்சிரும். தன்னுடைய சிறகுகளை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு எரிஞ்சிரும். தன்னுடைய அழகை உடைச்சு பிச்சு எரிஞ்சிரும். எரிஞ்சிட்டு அமைதியாக தவ நிலையில் அமைதியாக இருக்கும். ஆனா அதோடைய கண்ணு மட்டும் வலுவிழக்காமல் அப்படியே இருக்கும். கண்களை மூடி அது தவ நிலையில அமைதியா இருக்கும் பொழுது இந்த இயற்கை அதற்கு புதுவிதமான ஒரு நகங்களையும் புதுமையான சிறகையும் புதுமையான அழகையும் அதுக்கு கொடுக்கும். அதை பெற்றுக்கொண்டு அந்த பருந்துகள் மீண்டும் 60-70 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கான எனது தன்மையை அது பெறும். அதுபோலதான் இளைஞர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு பலவீனத்தை நீங்கள் பெற்றுவிட்டால், தோல்வியை அடைந்து விட்டால் அமைதியாக இருங்கள். அந்த பலவீனத்தை உடைத்து எறிவதற்கான வழிகளை நீங்கள் கண்டுபிடிங்கள். இந்த வயதில் நீங்கள் வெற்றி அடையாவிட்டால் அந்த வயதில் மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் பெற வேண்டியிருக்கும். அந்த கஷ்டம் அடைய வேண்டாம் என்ற ஒரு பேர் ஆனந்தத்தோடு, ஒரு கருணை உள்ளத்தோடு, ஒரு சகோதரத்துவ உள்ளத்தோடு உங்களுக்கு நான் சொல்கின்றேன், நீங்கள் தோல்வி அடைந்தால் அதற்காக வருத்தப்படாதீர்கள், அமைதியாக இருங்கள், தவ நிலையில் இருங்கள். ஒரு சிறு தவறு நடந்து விட்டதா, உங்களுக்கு பட்டுக்கோட்டையாரின் பாட்டு தான். சிந்தித்து பார்த்து செயலையும் மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ, தெரிந்தும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே, தனித்திரு விழித்திரு, தவத்தில் இரு, வெற்றி உனக்கே. நன்றி, வணக்கம் உறவுகளே.